இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பொய் சொன்னதெல்லாம் அவசியம் தானா? நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா பின்னாடி எங்களுக்கு தானே பிரச்சனை பெருசா வரும். நல்லா கேளுங்க, நீ இப்படிதான் வாய்க்கு வந்தது எல்லாம் அடிச்சு விடுறது. அதான் நீயே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்லிட்டியோமா. கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு டாக்டருங்க சில சமயத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்க வைக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். என்னப்பா சொல்றீங்க? அதுவும் இது ஒன்னாப்பா? டேய் இந்த பாரு ராஜா, இன்னைக்கு விட்டா அடுத்த 30 நாளைக்கு நீங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். என்னோட முதல் டார்கெட்டு உங்களை எப்படியாவது இன்னைக்கு வெளியே எடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, இப்படி எதையாவது சொல்லி குழப்பி விட்டாதான் நடக்கும்னு நினைச்சேன். அதே போல நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அதுக்காக என்ன வேணாலும் கோர்ட்ல சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க. அடுத்த ஹியரிங்ல வந்து என்ன பண்ண போறீங்க? உங்க புருஷனுங்க எல்லாரும் 1 மாசம் ஜெயில இருந்தா பரவாயில்லையா? சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்ப்பா. டேய் ரவி, ஜெயில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. அத உங்க பொண்டாட்டிங்க கிட்ட போய் சொல்லுங்கடா. உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னு தான் ஒரே ஒரு பொய்ய சொன்னேன். பொய் சொல்றதுதான் உங்களுக்கு எல்லாம் வாழைப்பழம் மாதிரி வருதே. நீங்க உண்மையை சொல்லியிருந்தா தானே ஆச்சரியம். அம்மாடி மலரு, நான் பல பொய்களை சொன்னவன் தான். என் பிள்ளைங்க எல்லாரும் காசு பணத்துக்கு ஆசைப்படாதவங்க, சொந்த கால்ல நின்று உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க, அன்பான பிள்ளைங்க, வயசான அம்மா அப்பாவை தரையில நடக்க விடாம அப்படியே தாங்குறவங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியலையா? என் பிள்ளைங்க எல்லாரும் பத்திரமாத்து தங்கம், அவங்க ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது அப்படியே சந்தோஷமா இருந்துச்சோ? இங்க பாரு மலரு, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? ஏன் அவர் கேக்குறதுல என்ன தப்பு? உங்க அப்பா என்ன அப்படியே ஜெட் மலானி மாதிரி பல கேஸ்ல ஜெயிச்சவரா? அப்படி இல்ல உமா. நான் ஆர்குமெண்ட் பண்ணி என்னோட புருஷனை வெளியே எடுக்க எனக்கு தெரியாதா? என் புருஷன் மேல எனக்கு இல்லாத அக்கறை தான் உங்களுக்கு வந்துச்சா? நீ உன் புருஷனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரி எமோஷனுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இன்னைக்கு இப்போ என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணேன். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில். வாயை திறந்தாலே பொய் பொய் பொய். ஏம்மா வக்கீலம்மா, பொய் பொய்ன்னு சொல்றியே, அப்படி நான் இன்னைக்கு என்ன பொய் சொல்லிட்டேன்? சொல்லுங்கடா, என்ன விஷயம்? டேய் கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லுங்கடா. கேஸ் விஷயமா பேசணும்னா நானே உங்களை வர சொல்றேன். சும்மா சும்மா இங்க வர வேண்டாம். முதல்ல உட்காருங்கப்பா. ஏங்க உட்கார சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கேஸ் விஷயமா பேசுறதுக்கு நாங்க இங்க வரலப்பா. வேற என்ன? அது இங்க பாருங்க, இந்த கேஸ்ல நாம பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. இப்ப அதுதான் முக்கியம். இந்த மன்னிப்பு கேட்கறது, நன்றி சொல்றதெல்லாம் இப்ப தேவையில்லாத ஒண்ணு. இங்க பாருங்க, அதெல்லாம் எதிர்பார்த்து நான் ஒன்னும் செய்யல, புரியுதா? போங்க. அப்பா, அதான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ல. ஏங்க அவங்கள கொஞ்சம் பேசதான் விடுங்களேன். சொல்லுங்கப்பா, என்ன ராஜா? ரவி, நீயாவது சொல்லுடா. அம்மா, பசிக்குதுமா. பசிக்குதாங்க. பாத்தீங்களா, என்ன தேடி வந்துட்டாங்க. ரவி இருப்பா, ஒரு 10 நிமிஷம் கொடுத்துக்கோ. அம்மா, உள்ள இருந்த 2 நாளா நாங்க சாப்பிடல. ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் பொறுப்பா.
போதுமா? போதும். போதும். போதுமா? வேணும். போதும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கற? சாப்பிடுறா? மா 10 நிமிஷம்னு சும்மா தான் சொன்னீங்க நினைச்சேன். ஆனா அது எப்படி 10 நிமிஷத்துல உங்களால இவ்வளவு பண்ண முடிஞ்சது? சரி சாப்பிடு. டேய், சாப்பிடுறப்ப எதுக்குடா இப்படி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, எதையும் யோசிக்காம பேசாம சாப்பிடு. கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே அண்ணே இந்த தியாகத்துக்கீடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் இது போல ஒன்னா அம்மா கையில சாப்பிட்டுட்டு இருந்தப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நம்ம குடும்பம் இப்படி தனித்தனியா போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். டேய், சாப்பிடுறா. அம்மாவோட இந்த சமையல் ருசியும் தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருந்துச்சு. அத அத நாமளே கீழே போட்டு உடைச்சிட்டோம். வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. சாப்பிடும்போது இதெல்லாம் பேசாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? சாப்பிடு. காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. மெழுகாக உருகி தருவாளே ஒளி. சாப்பிடுப்பா. அப்புறமா சாப்பிட்டு நல்லா சாப்பிடு. இல்ல போதத்தை வேண்டாம். நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் பாண்டி. அதுவும் 2 நாளா சாப்பிடாம வேற இருந்திருக்கிற. நல்லா சாப்பிடு. இந்த ஒரு சாமிகள் இருந்தா சாப்பிடுப்பா. அம்மா உன்னை போலாகிடுமா? சாப்பிடு. கோடி கோடியாய் கொடுத்தாலும் போதும்டா சாமி, இந்த அபார்ட்மெண்ட்ல இத்தனை வருஷம் இருந்தது போதும். பேசாம கிளம்பி போயிட்டே இருப்போமா? இப்போதைக்கு நமக்கு இதான் சேஃப்டி. ஏமா, உனக்கு உங்க அப்பா வீடு இருக்கு, நாங்க எங்க போறது? ஏன் வீட்டுக்கே வந்துருங்க. அப்புறமா ஒரு வாடகை வீடு பார்த்து போயிட்டா போச்சு. எனக்கும் அண்ணி சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. வீட்டை காலி பண்ணிடுவோம். ஏதோ போன்ல வந்த மிரட்டலுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு போறதா நம்ம? அதான் ஒண்ணு தேவையில்ல. இங்கே இருப்போம். மச்சான் சொல்றது சரிதான். எவ்வளவு ஒருத்தி மிரட்டினதுக்கு நாம அதுக்கு பயந்து ஓடணும்? அதானே, நாம என்ன சொம்பையா? சீரியஸ்னஸ் தெரிஞ்சுதான் எல்லாரும் பேசுறீங்களா? உங்க 4 பேர்ல ஒருத்தரை கொன்னுடுவேன்னு அவ சொல்லிருக்கா. ஏண்டா, உங்களை பறி கொடுத்துட்டு யாருமே இல்லாம பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு எங்கடா போறது? கொஞ்சமாவது யோசிங்களேன். அதுக்காக பல லட்சம் போற 4 பிளாட்டையும் சும்மா அனாமத்தா விட்டு நம்ம எங்கேயாவது போறதா? புடா, நீ ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்ட. மறுபடியும் இந்த மாதிரி வீட்டை நம்ம கனவுல நினைச்சா கூட வாங்க முடியாது, தெரியுதா? ஏங்க நீங்களும் என்னங்க சேர்ந்துட்டு லூஸ் தானமா? இப்ப உங்ககிட்ட உயிர் முக்கியமா இல்ல சொத்து முக்கியமானு கேட்டா எது முக்கியம்னு சொல்லுவீங்க? அம்மா, நமக்கு 2 தான் முக்கியம். என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம். பயந்து ஓடக்கூடாது. ஆமாண்ணே, அதான் இப்ப வரதராஜனை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இனி நாமளா அவளான்னு பாத்துடலாம். ஆமா மச்சான், நாம எந்த தப்பும் செய்யலையே. நாம ஏன் போனோம்? லூசா பாண்டி நீ? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? இங்க இருக்கிறது நமக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஏன் 7 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம்.
உங்க அப்பா ஜெயில இருந்து என்னைக்கு திரும்ப வந்தாரோ அதுதான் பிரச்சனை. எல்லாமே போச்சு. அமைதி போச்சு, நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, இப்போ இந்த சொத்தும் போச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் உங்க அப்பா போட்ட பிளான் மாதிரி தான் தோணுது. உமா, எதுக்கு இப்ப அனாவசியமா எங்க அப்பா இதுல உள்ள இழுக்கிற? இப்ப என்ன இவ்ளோ பிரச்சனைக்கும் யார் காரணம்? அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க சொல்ல வரீங்களா? சும்மா இத பாரு மலரு, இவங்க 4 பேர் இன்னைக்கு வெளில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? அப்பா தானே? அத முதல்ல தெரிஞ்சுட்டு பேசு. அவர் இங்க வராம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எப்படியோ நம்மள நடு ரோட்ல நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நாம கிட்டத்தட்ட அந்த நிலைமையில இருக்கோம். இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம உயிர் மட்டும் தான். அத காப்பாத்திக்கு வாச்சும் நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம். ஏய், நானும் பாத்துட்டே இருக்கேன். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, எங்களால வீட்டை காலி பண்ணிட்டுலாம் வர முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க. I would love to give you all a happy farewell. And you know what? I will really miss you guys. டேய், போனை குடுறா. இங்க பாரு, என் பசங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. உன்னால ஆனத பாரு. மிஸ்டர் மார்க்கண்டேயன், என்னால ஆனதை ஏற்கனவே நீங்க ஒரு முறை பாத்துட்டீங்க. இன்னைக்கு நைட்டு 2வது முறையா பார்க்க போறீங்க. சொந்தக்காரங்களுக்குலாம் இப்பவே தகவல் சொல்லி அனுப்பிடுங்க. Advance rest in peace for one of your family member. Bye bye, Mr. Markandeyan. Hey, hey, hey. அப்பா, டேய், நீங்க முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைங்க. போங்க. என்ன என்ன இன்னும் வரலையா அவங்க? இல்லப்பா, இன்னும் வரல. அப்பா, என்னடா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இல்லப்பா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கப்பா. ஏன் வாங்க மாட்டாங்களா? சாதாரண போனுக்காக கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க மாமா. அப்பா, நீங்க என்ன பெரிய விஐபியான்னு கேட்டு கிண்டல் பண்றாங்கப்பா. போயும் ஒரு பொம்பளை போன் பண்ணி மிரட்டினதுக்கு பாதுகாப்பு கேக்குறீங்களேன்னு ஒரு பொம்பளை வச்சு கலாய்க்கிறாங்க மாமா. சொல்லுங்க சார். சார், நம்ம பசங்க அங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. அத வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. ஆமா சார், ஏதோ ரியல் எஸ்டேட் கம்பெனி போல எல்லா மட்டத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏசி இன்னைக்கு எந்த மிரட்டல் கம்ப்ளைண்ட்டையும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டார் சார். சார், நான் கூட இதை தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு பார்த்தேன். நம்ம போலீஸ்காரங்களே உங்க பசங்க ஏதோ காமெடி பண்றதா சொல்றாங்க சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். வச்சிடறேன் சார். யோ, என்னையா அவனை என்னன்னு பாருங்கய்யா. அப்பா, பர்றா, இப்ப நீ பேசுறதுல ஏதாவது டவுட் வந்துச்சு, ஏதாவது பிசிறு தட்டுச்சு, ஒரு பயிலும் உயிரோட போக முடியாது. சரிங்க சார், புரிஞ்சுதா? அப்படியே பேசிடுறேன் சார். ஹலோ மேடம், முடிஞ்சுதா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் மேடம். குட். காலி பண்ண மாட்டேன்னு ராங்க பண்ணாங்க. ஆளுக்கு 4 சாத்து சாத்தணும். பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க மேடம். ஆனா அந்த பெருசுதான் கொஞ்சம் ஓவரா ஆடிச்சு. மண்டைய பொழந்துட்டோம். பார்ட்டி டிக்கெட் வாங்கிடுச்சு. நீங்க நாளைக்கு வரும்போது மாலையோட வந்துருங்க மேடம். வரேன் வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் யாரு ஓனர்னு தெரிய வைக்கிறேன்.
எத்தனை தடவை தாங்க இப்படி அடிதடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? எல்லா நாளும் ஒரே நேரம் போல இருக்குமா? என்ன சீதா பேசுற? நான் என்ன வேணும் நான் சண்டைக்கு போறேன்? பாதுகாப்புக்கு போலீஸ்ட உதவி கேட்டோம், வரல. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு எதுக்கலான்னு சொன்னேன், ஒருத்தரும் வரல. இதுக்கு மேல நம்மள நாம தானே காப்பாத்தி ஆகணும். அப்புறம் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை வந்து அடியாளுங்களை அனுப்பி விட்டாளா? 4-5 பேரு கத்தி அருவான்னு சொல்லிட்டு பயங்கரமா இறங்கிட்டானுங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சா? அப்பா அங்க இருந்த ரவுடி எல்லாம் தனித்தனியா அப்படியே டிஷம் 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 வெளுத்துட்டாருல. அப்போ வந்தவங்களா எங்க? எல்லாம் ஓடிட்டாங்களா? வந்த எல்லாத்தையும் பார்சல் பண்ணி ஜெனரேட்டர் ரூம்ல அடைச்சிட்டோம்ல. என்னது? ஏன் அவங்களையே அடைச்சு வச்சிருக்கீங்க? அவங்கள வச்சுதான் அந்த பொம்பளைக்கு மாமா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. ஸ்கெட்சா? என்னடா எல்லாரும் ரவுடிங் மாதிரி ஸ்கெட்ச் கிச்சின்றீங்க? என்ன? ஏய், மூஞ்ச காட்டாம நம்ம எல்லாத்தையும் போன்ல மிரட்டிக்கிட்டு இருந்தால, அவளை நாளைக்கு நேர்ல வர வச்சிருக்கோம். சரி, இனி காலையில வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வாங்க. மிச்சத்தை காலையில பேசுவோம். கிளம்புங்க. அப்ப வாங்க எல்லாரும் கிளம்பலாம். வா மலரே. உமா போய் குழந்தைய தூக்கிட்டு வா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவ பாதியிலேயே முழிச்சிட்டா, அப்புறம் விடிய விடிய தூக்கம் வராம நம்மளதான் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. ஆமால. பரவாயில்ல உமா, அவ இங்கேயே தூங்கட்டும். நீங்க போயிட்டு காலையில வாங்க. அதுக்குல அவ திடீர்னு ராத்திரியில முழிச்சிட்டானா என்னதான் தேடுவா? பாவம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உமா இப்ப என்ன பண்ணலாங்கற? அதுக்கு இன்னைக்கு நைட்டு நாமளும் இங்க இருந்துட்டு காலையிலேயே போலாமே. இங்க எதுக்கு உமா இப்ப? டேய், ஒரு நாள் இங்க இருந்தா என்ன? விடு விடு, இங்கே இருக்கட்டும். சரி வா, நாம போலாம். அதெல்லாம் முடியாது, உட்காருங்க. ஏன் வர முடியாது? நம்ம வீட்ல தான் ஏசி ரிப்பேரா இருக்குல்ல, ஏசி இல்லாமலாம் என்னால தூங்க முடியாது. ஜன்னல் திறந்து விட்டா ஒரே கொசுவா இருக்கும், சரியா தூங்க முடியாதா? அதனால இங்கே அம்மா வீட்ல இருந்துக்கலாம். பார்க்கல, இப்படி முழுசா வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஓ, நீ அனுப்புன ஆளுங்க எங்கன்னு பாக்குறியா? அவனுங்களை அடிச்சு தூக்கி போட்டு ஜெனரேட்டர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்க. நீ போகையில அள்ளி போட்டுட்டு போ. Really appreciated you, old man. நான் கூட எங்க எனக்கு தகுதியான ஆளுங்க கூட மோதிரனோ இல்லையோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு எதிரியா இருக்க உங்களுக்கும் கொஞ்சம் தகுதி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். நான் யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்ல. பட் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்கள நான் என் பக்கம் சேர்த்துக்குவேன். வேலை ஈஸியா முடியணும்ல. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க பசங்களை அடிச்சு துரத்தணும் தானே? இப்ப நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஏன் அந்த நல்ல காரியத்தை பண்ணக்கூடாது? நான் கூட உன்னை ஏதோ பிசினஸ் மேக்னெட்னு நினைச்சேன். கடைசியில இப்படி நீயும் முக்கிய பிளான் போடுற ஆள் தானா? 50-50. என்ன டீல் ஓகேவா? எந்த பர்சன்டேஜும் ஒத்து வராது. ஏன்னா நான் இவங்களோட அப்பா.
நான் ஆள பிறந்தவ, புரியுதா? குறுக்க வந்த அழிச்சிருவேன். நான் வயசானவன், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எஸ், ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ் மை செயின்ஸ். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஓடி போயிடு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா மார்க்கண்டேயன்? கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கே நான் தான் ராணி. நீ எதுக்கு வேணாலும் ராணியா இருந்து. தேங்க்யூ. நான் எடுக்கிறேன். எங்க எடுத்துக்கோ. ஏய், இந்தா. வெறும் வாய் தான் அதுக்கு. அதனால யாரும் அவன் சொல்லிட்டு போனதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஷோ ஏங்க, எப்போ ஒரு தடவை தான் உங்களுக்கே வசனம் கொடுக்குறாங்க, அதையும் கொஞ்சம் திருத்தமா பேசி தொலைச்சதா என்னவா? அந்த நைட்ல ஆளுங்களை அனுப்பிச்சுட்டா பாத்தீங்களே. நம்ம முழிச்சு மட்டும் உசாரா இல்லாம இருந்திருந்தா சொன்னாப்புல யாரையா ஒருத்தரை போட்டு போயிட்டே இருந்திருப்பானுங்க. நான் தான் அவளை குறைச்சு எடை போட வேண்டாம்னு அப்பவே சொன்னேன்ல. ஆள் பலம், அரசியல் பலம், அடியாள் பலம், பண பலம், அதிகார பலம், இப்படி எல்லாமே இருக்கு அவகிட்ட. ஆனா ஆல்ரெடி நம்ம கிட்ட அடி வாங்கின வெறுப்புல இருப்பா. கண்டிப்பா அடுத்தது ஏதாவது பெருசா தான் செய்வான்னு நினைக்கிறேன். அவ சும்மா இருந்தாலும் நீ பாயிண்ட் எடுத்து கொடுக்க போல இருக்க. அமைதியா இரு. டேய், ரேவதி சொல்றது கரெக்ட் தான். கேட்டுக்கோ. இப்போ அவ அடிப்பட்ட பாம்பு. கண்டிப்பா அடுத்த முறை தோக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் செஞ்சிருப்பா. ஆமா, இனிதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரையும் பார்க்காம தூக்கிடுவேன்னு அவ சொல்லும்போது எனக்கு உண்மையாலுமே பயமா இருந்துச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், அத பத்தி மட்டும் பேசுங்க. ரூல் நம்பர் 1, இந்த கேஸ் முடியற வரைக்கும் நாம எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும். ரூல் நம்பர் 2, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சின்ன பிள்ளைங்க எக்காரணத்தை கொண்டும் வெளியே போக கூடாது. ரூல் நம்பர் 3, நம்ம 5 பேர்ல யாரு வெளியே போனாலும் தனியா போக கூடாது. ஓகே. ரூல் நம்பர் 4, வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி, வாட்டர் கேன் போடுறவங்க, கொரியர் சர்வீஸ் பண்றவங்க, கேஸ் சிலிண்டர் போடுறவங்க ஒருத்தரையும் நம்ம வரவிடக்கூடாது. ஒரு பக்கம் இந்த கேஸ் விஷயமா என்ன பண்ணணுங்கிறத நாம லீகலா பார்க்கணும். அதே சமயத்துல அவ இல்லீகலா என்னென்ன பண்ணிருப்பாளோ அது அத்தனையும் நாம தோண்டி எடுக்கணும். அத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவ யாரு, எப்படிப்பட்டவங்கிறத எக்ஸ்கியூஸ் மீ. Come in. What a surprise! Welcome, Mr. Markandeyan. உட்காருங்க. சொல்லுங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன், என்ன தேடி என்னோட ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? How can I help you? ஆமாங்க, உதவி கேட்டு தான் வந்திருக்கேன். என்ன உங்க பசங்களும் நீங்களும் பிச்சை கேட்டு வந்திருக்கீங்களா? நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. பசங்க இப்பதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நடந்தது எல்லாத்தையும்
எல்லாமே வா. முதல்ல விக்கிறதா சொல்லி உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் விலை அதிகமா வருதுங்கிறதுக்காக வரதராஜன் கிட்ட வித்தது எல்லாமே சொன்னாங்க. சோ பசங்க பண்ணது தப்புதான். அதுக்காக அவங்கள உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க. நாம இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சிட்டு சமாதானமா போயிடலாம். என்ன பயந்துட்டீங்களா? இல்லங்க, பணிஞ்சு போலான்னு வந்திருக்கோம். பிசினஸ் எத்திக்ஸ் மிஸ்டர் மார்க்கண்டேயன், பிசினஸ் எத்திக்ஸ். அது உங்க பசங்க கிட்ட சுத்தமா இல்ல. அதான் அவங்க ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டதா அவங்களே ஒத்துக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்காங்க. இன்னும் நாங்க என்னதான் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மிஸ்டர் மார்க்கண்டேயன், எனக்கு மன்னிச்ச பழக்கம் இல்ல, தண்டிக்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்கு. கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதோ இந்த மேட்டர்ல ஒருத்தனை முடிச்சாச்சு. இன்னும் 4 பேர் இருக்கானுங்க. இவனுங்களையும் முடிச்சாதான் இந்த டீலிங்கே முடியும். அப்போ இதான் உன் முடிவா? எஸ், பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச். நான் அனுப்பின ஆளுங்களை அடிச்சு அங்க வந்து எனக்கே சவால் விட்ட நீங்களும் என்னோட ஹிட் லிஸ்ட்ல சேர்ந்திருக்கீங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். கங்க்ராச்சுலேஷன். பட் இதுல ஒரு சின்ன சேஞ்ச். நான் வேணும்னா உங்க 4 பசங்களையும் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? அவனுங்க பேசாம போய் கொலை பண்ணது நாங்க தானே சொல்லி சரண்டர் ஆக சொல்லுங்க. ஏன்னா ஜெயில இருக்கிறது தான் இவனுக்கு சேஃப். இதே மாதிரி வெளியில சுத்திட்டு இருந்தா இந்த நேரத்துல என்ன ஆகும்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது மிஸ்டர் மார்க்கண்டேயன். இங்க பாரு, அவனுக்கு செஞ்ச ஒரே தப்பு உனக்கு பேசின விலையை விட இன்னொருத்தனுக்கு அதிகமா விட்டதுதான். அதுக்காக தான் இப்போ நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். மத்தபடி உன்னோட காசு பணம் எதையுமே எடுத்துட்டு அவனுக்கு ஓடல. தொழில் ரீதியா அவங்க உன்னை ஏமாத்தவும் இல்லை. அவங்க உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தல. இதுதான் அவங்க செஞ்ச ஒரே தப்பு. நாம இதோட எல்லாத்தையும் முடிச்சுப்போம். ஏற்கனவே நீ ஒரு கொலையை பண்ணிட்ட. அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு பாரு. மேலும் மேலும் தப்பு பண்ணணும்னு நினைக்காத. ரத்தம் பார்க்காம ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்க்க முடியாது மிஸ்டர் மார்க்கண்டேயன். இட்ஸ் a part of our business. இவனுங்க 4 பேரும் எனக்கு பண்ணதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம். அதுக்கான விலைய அவனுங்க கொடுத்தே ஆகணும். அதோட சேர்த்து இவனுங்க பொண்டாட்டி பிள்ளைங்க சாக போறத நினைச்சாதான் கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கு. மாமா, அப்பா, மாமா. ஏய், but it's pure business, nothing personal. இந்த பாரு, அவன் ஒத்து வரல. சரிப்பா, அவளுக்கு என்னதான் வேணுமா? என்னதான் சொல்றா அவ? இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காசு பணம் பெருசா இருந்தாலும் அவங்களோட பிரியாரிட்டி கௌரவம் தான். தான் ஏமாந்து போயிட்டோமேன்னு அவங்களால தாங்கிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அதனாலதான் சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கியே தேரணும்னு நிக்கிறா. இந்த மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியாது. அப்போ இவங்க 4 பேரையும் விட மாட்டாளாம். இவங்களுக்கு துணையா இருக்கிற என்னையும் விட மாட்டாளாம். என்னோட குடும்பத்தில் இருக்கிற உங்களையும் விட மாட்டாளாம்.
என்னங்க இருங்க, நான் போய் டீ போட்டு எடு. புத்திர சோகம்தான். நம்ம உசுரோட இருக்கும்போது நமக்கு முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளைங்க செத்து போற சோகத்தை விட பெரிய சோகம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொன்னப்ப கடவுள் ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை கொடுத்திருக்காருன்னு நான் நினைச்சேன். தனக்கு முன்னால பிள்ளைங்க இறந்து போகும்போது ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு குள்ளி போட வேண்டிய உனக்கு நான் குள்ளி போடணுமானதான். அந்த வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. இங்க பாரு, இனி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செய்யாது. என்னடி புரிஞ்சுதா? போ. அம்மா, நான் அப்படிலாம் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன் தெரியுமா? ஒருவேளை எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களே எனக்காக எப்படி வருத்தப்பட்டு அழுவீங்கன்னு என்னால அதை பார்க்க முடியாதுல்ல. ஆனா இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டேன். நான் போயிட்டா எனக்காக வருத்தப்படுறதுக்கு இந்த 2 ஜீவன் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்மா.